வணக்கம் நேயர்களே. இலங்கையை பூர்வீகமாக கொண்டு பல ஆண்டுகளுக்கு முன்னர் பிரித்தானியாவில் குடியேறிய ஒரு தம்பதிகளுக்கு அங்கு பிறந்தவர்தான் உமா குமரன் என்கின்ற பெண். அவர் பிரித்தானியாவில் வசித்து வந்தார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பிரித்தானியாவின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களான ஸ்டாபோர்ட் மற்றும் போவ் நகரங்களில் பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான வேட்பாளராக மாறியிருக்கின்றார். அந்த வேட்பாளராக இலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழ் பெண் மாறியிருப்பது, போட்டியிடுவது எங்கள் எல்லோருக்கும் ஒரு பெருமையான விடயம். இன்று இலங்கையில் நாங்கள் சாதிக்கிறோமோ இல்லையோ, தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் அரசியல் அளவிற்கு நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். பாராளுமன்றங்களில் நாங்கள் எங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் உமா குமரனுடைய இந்த வளர்ச்சி பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. அதில் அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், ஊடகங்களுக்கு செவி கொடுக்கையில், இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த இன அழிப்பு தொடர்பாக என்னுடைய பெற்றோர் நிறைய விடயங்களை எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களை போன்ற உறவுகள் இலங்கையில் என்ன பாடுபடுகிறார்கள், என்ன பாடுபட்டார்கள் என்ற விடயங்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும். போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ற வகையில் எங்களுக்கான இழப்புகள், எங்களுக்கான வலிகள் எல்லாம் நான் உணர்வேன். அந்த இடத்தில் நான் இல்லாவிட்டாலும் அந்த வலிகளை நான் உணர்ந்தவளாக இருக்கிறேன். எனவே இந்த தேர்தலில் தொழிற்கட்சி சார்பில் நான் போட்டியிட்டால் சில முக்கியமான விடயங்களை எடுக்க வேண்டி வரும். அதில் முதலாவது விடயம், இப்பொழுது தனிநாடு கோரிக்கையினால் போரிட்டு வருகின்ற பாலஸ்தீன மக்கள், காசா, அவர்கள் இப்பொழுது இஸ்ரேலினால் என்ன பாடுபடுகிறார்கள் என்பது இப்பொழுது எல்லோருக்குமே தெரியும். சர்வதேச நீதிமன்றம் பெரும் தண்டனையை இஸ்ரேலுக்கு விதிக்க இருக்கிறது. நிறைய அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. இருந்தாலும் இஸ்ரேல் தன்னுடைய பாட்டிற்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தொழிற்கட்சி ஆட்சி அமைக்குமானால் கட்டாயமாக பாலஸ்தீனத்திற்கு நான் நிரந்தர ஒரு நாடு அல்லது தனிநாடு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்களும் இதே போல்தான் போராடினோம். எங்கள் போராட்டம் இப்பொழுது மௌனிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு தங்களுடைய நாட்டு சுதந்திரத்திற்காக, தங்கள் மக்களின் சுதந்திரத்திற்காக போராடுகின்றவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். எனவே இந்த விடயத்தில் நான் மிகவும் கவனமாக இருப்பேன் என்று உமா குமரன் சொல்லியிருக்கின்றார். எனவே இப்பொழுது லண்டனில் புறநகர் பகுதியில் ஸ்டாபோர்ட் மற்றும் போஃப் நகரங்களில் போட்டியிடுகின்ற இந்த உமா என்கின்ற பெண் எங்களுடைய இலங்கை சார்ந்த பிரச்சனைகளை கூறியது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் காசா பிரச்சனைகளையும் முன்வந்து அதையும் குறிப்பிட்டு அந்த மக்களுக்கும் தனிநாடு சம்பந்தமான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற குரலை எழுப்புகிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இது இனம் மதம் கடந்த ஒரு மனித நேய பண்பு இல்லையா? இஸ்ரேலில் வசிக்கின்றவர்கள், காசாவில் வசிக்கின்றவர்கள் தமிழர்களா? இல்லை. ஆனாலும் கூட அந்த இஸ்லாம் மக்களுக்காக ஜூத மக்கள் இவ்வாறு போர் அட்டூழியங்களை செய்கின்ற பொழுது இஸ்லாமிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் எங்கள் தமிழ் மக்கள். இதை நான் சொல்லுகின்ற பொழுது உங்கள் மனதில் நிறைய ஓட்டங்கள் எழலாம் இல்லையா? அதை நீங்கள் உணர்ந்தவர்களாக இருந்தால் சந்தோஷம். இஸ்லாமியம் அழிகிறது, இஸ்லாமிய நாடு அழிகிறது, இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஜூதர்களினால், ஜூத நாட்டவரால் என்றவுடன் லண்டனில் போட்டியிடுகின்ற ஒரு தமிழ் பெண் துடிக்கிறார். தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியத்திற்கு தனிநாட்டை பெற்றுக் கொடுக்க முயற்சி எடுக்கப்படும், சர்வதேச நீதிமன்றத்தில் ஸ்டேலை நிறுத்துவோம் என்று சொல்லி ஒரு பெண் சொல்லுகிறாள், தமிழ் பெண் இல்லையா? அதுதான் மனிதநேயம், இனம் மதம் மொழி இனத்தையும் கடந்தது. அதுதான் எங்களுடைய பெருமையும் கூட. இந்த செய்தியின் மூலமாக பல உண்மைகள் உங்கள் மனதில் தோன்றலாம். அதை கருத்திடுங்கள். பலருக்கு பலவிதமான எண்ணோட்டங்கள் வரலாம். 35 வருடங்களுக்கு மேலான யுத்தங்கள் இங்கே நடந்த பொழுது நாங்கள் பட்ட அவலங்கள் தொடர்பாக மீண்டும் மீண்டும் கூற தேவையில்லை, நினைவுபடுத்துவோம். கருத்திடுங்கள். சந்திக்கிறோம்.